திடீர்னு உங்களுக்கு படபடப்பு, அதிகமாக வேர்க்கிறது, தலை சுற்றுறது, இல்லை பசியோட கோபம் ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னா இதுக்கு பேர் ஹைப்போகிளைசீமியா. அதாவது உங்களுடைய இரத்த சர்க்கரை அளவு 70 மில்லிகிராமுக்கு குறைவாக இருந்தால் இந்த மாதிரியான அறிகுறிகள் காட்டும். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வழக்கமான ஃபுட்டை நீங்கள் எடுக்காமல் அவாய்ட் பண்ணும்போது, அதிகமான அளவு இன்சுலின் எடுத்துக்கிறது, இல்லை டயபெட்டிஸ்க்கான மருந்துகளை எடுத்துக்கிறது, அதிக உடற்பயிற்சி பண்ணுறது, வெறும் வயிற்றில் ஆல்கஹால் எடுத்துக்கிறது. இது ஏன் டேஞ்சரானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சரியாக ட்ரீட் பண்ணல அப்படின்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க, வலிப்பு ஏற்படுறது, கான்ஷியஸ் நினைவு பார்த்திங்கன்னா சுத்தமாக போயிடும், சில நேரங்களில் இறப்பு கூட ஏற்படலாம். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 கிராம் ஆஃப் சுகர் எடுத்துக்கிறது, அதாவது ஜூஸில் இல்லை குளுக்கோஸ் டேப்லெட் எடுத்துக்கிறது. ஒரு 15 நிமிஷம் கழித்து உங்களுடைய சுகர் அளவு ஏறி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லை 70க்கு குறைவாக தான் இருக்குது அப்படின்னா திரும்ப இதே மாதிரி 15 கிராம் ஆஃப் சுகர் எடுத்துக்கிறது. நார்மலுக்கு மேலே வந்துடுச்சு அப்படின்னா உங்களுடைய வழக்கமான சாப்பாடை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஹைப்போகிளைசீமியா மாதிரியான சிம்டம்ஸை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.